தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியின் ஜெபம், ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம், 2 வகையில இருக்குது. ஆவியின் ஜெபம் என்பது எப்படி? ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் பாடல்களை பாடி ஆராதனை செய்து ஜெபத்தை எடுத்து வேதம் வாசித்து இப்படியாய் ஜெபிக்கிற ஜெபம் ஆவியின் ஜெபம். அந்நிய வாசைகளையும் பேசுவோம். இந்த நேரம் குறித்து வைத்துக்கொண்டு அதுக்கேற்றால் போல நம்ம ஜெபிப்போம். ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் என்ன செய்தாராம், தன்னுடைய போனை உடன் இருக்கிற ஊழியர் இடத்துல கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, பைபிள், ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, நான் பிரேயர் செய்ய போறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், நானாக கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிற வரைக்கும் என்னை யாரும் அழைக்க வேண்டாம், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் அந்த ரூமுக்குள்ள சென்று ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவர் துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாடி தேவ மகத்துவங்களை சொல்லி துதிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அவர் ஆவிக்குள் ஆன உடனே அவர் அழைத்து கொண்டு போய் வானாதி வானங்களுக்கு மேலாக அழைத்து கொண்டு போய் பூமியை சுற்றி காண்பித்தாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், வருத்தத்தோடு சொன்னாராம், இந்த நாட்டை பாருங்கள், இங்க எவ்வளவு விக்கிரக கோட்டைகள் இருக்கிறது, இந்த நாட்டை பாருங்கள், என்னிடத்துல இருக்க எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே இவங்க அருவருப்பானதை நான் வெறுக்கிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்கள். இந்த நாட்டை பார்த்து கொண்டால் எவ்வளவோ பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் உலகத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து ஜெபிக்க எனக்கு ஒரு ஆத்துமா தேவைப்படுகிறது என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு சொன்னாராம். இந்த மாதிரி ஆவிக்குள்ள ஜெபிக்கும் பொழுது, அவங்க ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அவர் அழைத்து கொண்டு போய் பல காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆவியின் ஜெபம் என்பது எப்படி தெரியுங்களா? நமக்கே தெரியாம பல நாடுகளுக்காக, பல தேசங்களுக்காக, பல மக்களுக்காக, அது மாத்திரமல்ல அழிவுகள் வருவதற்கு முன்பதாகவே சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தரிசித்து இப்படியா ஜெபிக்கிறது தான் ஆவிக்குரிய ஜெபம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நேரம் பார்க்க மாட்டாங்க, வலி தெரியாது, பசி தெரியாது, தாகம் இருக்காது, அவங்களுக்கு எத்தனை நாள் ஆனது என்று கூட தெரியாது. நாள் கணக்காய், மணி கணக்காய் உள்ளே உட்கார்ந்து தேவனோடு ஜெபிப்பாங்க. இதுதான் தேவ பிள்ளைகளை, ஆவியின் ஜெபத்துக்கும் ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகினால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அந்நிய பாஷைகளை கட்டாயமாக பேசணும். அந்நிய பாஷைகளே பேசுகிறதுல கூட பல விதத்துல இருக்கு. அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பதாக தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அது எவ்வளவு நேரம் நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறோம்? எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நம்ம சம்பாஷணை செய்கிறோம்? எனவே ஆவியின் ஜெபம் அனுதினமும் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஆவிக்குள்ளாக தான் ஜெபிக்கிறார்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள், எசேக்கியேல், மற்ற ஆட்களை நீங்க பார்க்கும் பொழுது ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆவிக்குள்ளாகி ஆவியானவர் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனாரு, ஏன்னா அந்த எல்லைக்கு கொண்டு போனாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்குள்ள அதிகமா நம்ம சஞ்சரிக்கும் பொழுது, அவரோடவே கூட நம்ம எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா, நம்ம ஆவிக்குள்ளாக்கி அநேக வெளிப்பாடுகளை தந்து அவருடைய பாரத்தை நம்ம மேல் வைத்து இதற்காக ஜெபியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். எனவே பாருங்கள், செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இதை போன்ற செம்மையான ஜெபத்தை செய்யும் பொழுது அந்த ஜெபத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆவில ஜெபிக்கிறோமா, இல்ல மாமிசத்துல ஜெபிக்கிறோமா, எல்லாரும் ஜெபிப்பது போல ஜெபிக்கிறோமா, இல்ல ஆவிக்குள் ஜெபிக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு புள்ளியும் தான் எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று யோசித்து ஒவ்வொரு நாளும் செயல்பட இதன் நிமித்தம் கிட்டி சேர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.